இலங்கைக்கான முதலாவது நிதி ஆய்வு நிறுவனத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று திறந்து வைத்துள்ளார். சர்வதேச மட்டத்திலான நிதி ஆய்வு நிறுவனம் ஒன்றின் தேவையை நிவர்த்தி செய்யும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நிறுவனத்தை மிலோதா நிதி நிறுவனம் என பெயரிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள டைம்ஸ் கட்டடத்திலேயே இந்த நிதி ஆய்வு நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் சர்வதேச ஒத்துழைப்புகளுக்கான நிறுவனத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த நிதி ஆய்வு நிறுவனத்தில் ஒரே நேரத்தில் சுமார் 400 பேர் வரை அமரக்கூடிய வசதிகளை கொண்ட 2 அரங்குகள், கணினி பிரிவு மற்றும் நவீன வகுப்பறைகள் ஆகியனவும் அடங்குகின்றன. நிதித்துறை சார்ந்த பயிற்சி நெறிகளும் இங்கு நடத்தப்பட உள்ளதுடன் இலங்கை உட்பட ஏனைய பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து முழுநேர பாடநெறிகளை எதிர்காலத்தில் நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் நிதித்துறையில் அடைந்துள்ள வெற்றிகள் குறித்து தொகுக்கப்பட்ட நூல் ஒன்றும் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது.